ஹலோ சில்ட்ரன்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஈஸி 60. இன்றைக்கி தமிழ்நாடு சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 10ஓட சாப்டர் 3 எக்ஸசைஸ் நம்பர் 3.6ல் ஃபஸ்ட் ரோமன் லெட்டரில் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இங்கே சிம்ப்ளிஃபை சொல்லிவிட்டு 2 எக்ஸ்ப்ரெஷன் ப்ளஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ண வேண்டியது டினாமினேட்டர். இப்போ இங்கே டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ எல்சிஎம் பண்ணணும். எல்சிஎம் நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. கன்ஃபியூஸெல்லாம் கிடையாது, ஈஸி தான். ஃபஸ்ட்டு 2 டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி கீழே எழுதிடணும். அதுக்கப்புறமா திஸ் இன்ட்டு திஸ், தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 2. நடுவில் என்ன சைன் இருக்கோ அதே சைனே போட்டுக்கோங்க. அப்புறம் திஸ் இன்ட்டு திஸ், எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1. அவ்வளோதான். எக்ஸ்ப்ரெஷன்ஸ் இருக்கிறப்போ எல்சிஎம் எடுக்க நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம். இதுதான் சிம்பிளான மெத்தட். டினாமினேட்டரை மல்டிப்ளை பண்ணுற மாதிரி எழுதிக்கணும். அதுக்கப்புறமா திஸ் இன்ட்டு திஸ், நடுவில் என்ன சைன் இருக்கோ அந்த சைனை போட்டுட்டு அதுக்கப்புறமா திஸ் இன்ட்டு திஸ். இப்போ எல்சிஎம் பண்ணி முடித்த பிறகு நாம் இதை மல்டிப்ளை பண்ணணும். இது பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி மாதிரி இருக்குது. அதனால் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு போட்டுட்டேன். இது வந்துட்டு மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர், 3 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 3x, எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இன்ட்டு மைனஸ் 1 மைனஸ் 3. டினாமினேட்டரை அப்படியே எழுதிட்டேன். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வந்துட்டு 2x ஸ்கொயர் ஆகிடுச்சு. 3x மைனஸ் எக்ஸ் வந்துட்டு ப்ளஸ் 2x ஆகிடுச்சு. மைனஸ் 4 மைனஸ் 3 வந்துட்டு மைனஸ் 7. டினாமினேட்டர் அப்படியே எழுதிட்டேன். இப்போ மேலே இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அதனால் இதோடு நிறுத்திட்டேன். ஃபேக்டரைஸ் பண்ண முடிஞ்சால் நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணி அதுக்கப்புறம் கேன்சல் பண்ண முடிஞ்சால் கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம். பட் இந்த சம் இதோடு முடிஞ்சிடும். தேங்க்யூ சில்ட்ரன்.